சாப்பாட்டு பொருள் காலாவதி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சே சிலர் சாப்பிட்றாங்க. ஆபத்தான வகையில் பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு வழியா, இல்லை அவங்களோட ஆரோக்கியத்தோட அவங்க விளையாடுறாங்களா? இந்த ஆபத்தான செயலுக்கு பின்னால் பல காரணங்கள் இருக்குது. பண பிரச்சனை இருக்கிறதுனால சில மக்கள் பொருளை வாங்கின காசை வீணாக்க கூடாதுன்னு இந்த மாதிரி பண்ணுறாங்க. எக்ஸ்பைரி டேட்டையும் பெஸ்ட் பிஃபோர் டேட்டையும் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அதிக சிக்கனம், கழிவுகள் இல்லாத வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிறதுக்கும் காலாவதியான உணவை சாப்பிட்றாங்க. ஆனால் அதில் இருக்க ஆபத்தும் அச்சுறுத்தக்கூடிய உண்மையும் அவங்களுக்கு தெரியலை. காலாவதியான சாப்பாட்டில் சால்மோனெல்லா, லிஸ்டீரியா போன்ற ஆபத்தான பாக்டீரியாக்கள் இருக்குது. சால்மோனெல்லா பாக்டீரியா வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், வயிற்றுவலி போன்றவற்றை ஏற்படுத்தும். லிஸ்டீரியா கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கு ஆபத்தானது. ஈகொலை தீவிர வயிற்றுவலி, வாந்தி மற்றும் இரத்தத்துடன் கூடிய வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும். காலாவதியான பொருளில் ஊட்டச்சத்தோட அளவு கம்மியாயிடும். அதனால் அதை சாப்பிட்டா நமக்கு எந்த ஒரு சத்தும் கிடைக்க போகிறதில்ல. கெட்டுப்போன சாப்பாடை சாப்பிட்றதுனால நீண்ட கால ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படும். கெட்டுப்போன பால், மாமிசம், கடல் உணவுகள் தேவையற்ற ஆரோக்கிய கேட்டுதான் ஏற்படுத்தும், நோய்களை உருவாக்கும். பூஞ்சை உருவான உணவுகளில் மைக்கோடாக்சின்கள் எனும் நச்சுகளை உற்பத்தி செய்து கல்லீரல், சிறுநீரகம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். தெளிவாகவும் தெளிவற்ற முறையிலும் காணப்படும் பூஞ்சை உணவுகளை சாப்பிடுவது அலர்ஜி அல்லது சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பெஸ்ட் பிஃபோர்னு போட்டிருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தரத்தை மட்டுமே குறிக்கிறது, பாதுகாப்பை குறிக்காது. காய வைக்கப்பட்ட தானியங்கள், டின்னில் பேக் பண்ணப்பட்ட உணவுகள், மசாலா பொருட்கள் போன்றவை சரியாக சேமிக்கப்படும் போது சில காலம் சாப்பிட்றதுக்கு ஏற்றதா இருக்குது. எக்ஸ்பைரி டேட், இந்த தேதிக்கு பிறகு உணவுகளை சாப்பிடக்கூடாது. உணவோட வாசனை, நிறம், அதோட அமைப்பை கண்காணிக்கும் போது உணவுப் பொருள் பழுதடைந்து இருக்கிறதா இல்லையாங்கிறத நம்மளால யூகிக்க முடியும். ஆனால் அது முழுமையான பாதுகாப்பை கொடுக்காது. சில பெஸ்ட் பிஃபோர் உணவுகள் பாதிப்பில்லாமல் தோன்றினாலும் பாதுகாப்பை முதன்மைப்படுத்துவது தான் நல்லது. பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுங்க, ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுங்க.